ஜெபிக்க போய் நிற்கும் போது என்னுடைய வாஞ்சி நானும் எங்கள் வீட்டில் எல்லாருமே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும்னு அந்த இடத்துல இருக்கும்போதே சகோதரி கையை பிடிச்சி விட்டு சொன்னாங்க. நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். அந்த வார்த்தையை வச்சு அவங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் குடும்பத்தை ஊழியத்துக்கென்று குடும்பத்தையே அழைத்திருக்கிறார். அந்த ஊழியத்தில் நாங்கள் இன்னும் எப்படி வளரணும், அதுக்கான அபிஷேகத்தை இந்த ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்தார். இன்னும் ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கி அவருடைய தேவராஜ்யத்துக்காக எடுத்து பயன்படுத்தும்படி இன்றைக்கு ஆண்டவர் அதை முழுமையாக உறுதிப்படுத்தி விட்டார். தொடர்ந்து நாங்கள் அந்த ஊழியத்தை செய்ய அவர் எங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாவலராக, நல்ல துணையாளராக, நல்ல பலனாக அவர் எங்களிருந்து நடத்துறதுக்காக இப்போல காலையில் வார்த்தையின் நேரத்தில் அந்த யுசுவா எப்படி எதையும் சந்தேகப்படாமல் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அந்த 7 நாட்களும் அந்த எரிகோவை சுற்றி வந்து துதியின் மூலமாக எப்படி அந்த எரிகோ மதில் உடைந்ததோ அதே போல் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த எரிகோ மதிலை போல எவ்வளவோ போராட்டங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தது. ஆனாலும் நானும் என் வீட்டாருமா என்றால் கர்த்தரை தவிர வேறு எதையுமே நம்பலை. அவரை மாத்திரம் நம்பணும். அவருக்கு செய்ய முடியும். அவர் எங்களை அழைத்திருக்கிறார். அவர் உண்மையுள்ளவர். அவர் நடத்தி செல்வார். அது நடக்காவிட்டாலும் அது அவருடைய சித்தமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு இருந்தோம். அதே போல் இன்னைக்கு சிஸ்டம் மூலமாக ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தினார். அவரை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கும் போது எப்படியாப்பட்ட எரிகோ போல நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்படி எத்தனையோ எரிகோக்களை உடைத்து இன்றைக்கு குடும்பமாக அவருடைய தேவ ராஜ்யத்தில் நிற்கிறதற்கு அவர் ஒரு பலத்தை கொடுத்து எங்களை நடத்தியிருக்கிறார். அதற்காக கர்த்தரை